இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மிக உயர்ந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எது என்று கேட்டால் அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய பதில் இஸ்ரேலுடைய அயன் டோம் தான். இந்த அயன் டோமின் மூலமாக எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை துல்லியமாக சென்று தாக்கக்கூடிய சக்தி இந்த அயன் டோம் இடத்தில் இருக்கிறது. இப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த பல லட்சம் செலவழித்து செய்யப்பட்ட இந்த அயன் டோம் எப்படி ஈரான் இடத்திலே தோல்வி அடைந்தது? ஈரானுடைய தாக்குதலின் காரணமாக ஒரே சந்தர்ப்பத்தில் 5 அயன் டோம் முழுமையாக சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இந்த அயன் டோம் எப்படி உருவாக்கப்பட்டது? இதனுடைய வரலாறு என்ன? இதை செய்வதற்காக வேண்டி எத்தனை மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றன? இது எதற்காக வேண்டி செய்யப்பட்டது? எந்த காலத்திலே செய்யப்பட்டது? இந்த அயன் டோம் சிஸ்டத்தை ஈரான் எப்படி முறையடித்தது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய அயன் டோம் தான். இந்த அயன் டோம் தற்பொழுது ஃபெயிலியர் ஆகிவிட்டது. ஈரானுடைய ஏவுகணைக்கு முன்னால் இது தாக்கு பிடிக்க முடியாமல் மொத்தமாக 5 அயன் டோம்கள் சேதமடைந்திருக்கின்றது, பேரழிவை சந்தித்திருக்கிறது. உலகத்தில் சக்தி வாய்ந்த டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்த அயன் டோம் ஈரானுடைய மிசைல்களுக்கு முன்னால் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த அயன் டோம் பற்றிய பல விடயங்களை நாங்கள் ஆரம்பத்திலே பார்ப்போம். அயன் டோம் என்பது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அரண் என்று தான் சொல்ல முடியும். எதிர் நாடுகளில் இருந்து ஏதாவது தாக்குதல் எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்ரேலுடைய எல்லை புறங்கள் இதே போல முக்கியமான தளங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு இரும்பு கவசம் தான் இந்த அயன் டோம். 2006 வருஷம் லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினர் 4000 மிசைல்களை இஸ்ரேலுக்கு ஏவினார்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு தான் இப்படியாப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து இந்த அயன் டோம் சிஸ்டத்தை உருவாக்க ஆரம்பித்தார்கள். 2011 வருடம் இது நடைமுறைக்கு வந்தது. இந்த அயன் டோமை உருவாக்கியது யார் என்று பார்த்தால் இஸ்ரேலுடைய ரஃபேல் அட்வான்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதே போல இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகம், இதே போல எல்டா சிஸ்டம் அதாவது ரேடார் டெக்னாலஜி என்று சொல்லப்படும், இதே போல பேட்டில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே போல அமெரிக்காவுடைய ரைத்தியோன் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த அயன் டோமை உருவாக்கினார்கள். இந்த அயன் டோமை உருவாக்குவதற்காக வேண்டி இந்த அமெரிக்காவுடைய நிறுவனம் நிதியுதவிகளையும் செய்திருக்கிறார்கள். இதே போல தொழில்நுட்பம் ரீதியாகவும் பல ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த அயன் டோம் உடைய முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பார்த்தால், ஒரு அயன் டோம் அந்த மெஷின்ல இருக்கக்கூடிய பேட்டரி 20 இன்டர்செப்டர் மிசைல்களை தாங்கக்கூடிய சக்தியை கொண்டது. இந்த அயன் டோம் உடைய ஒரு மிசைல் ஏவப்பட்டால் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை அடைந்து தாக்கக்கூடிய சக்தியை கொண்டது. ஒரு முறை ஏவப்பட்டால் 15 to 30 வினாடிகளில் அந்த இலக்கை அடைந்து அதை சுக்குநூறாக்கி விடும். தானாக இலக்கை சென்று தாக்கக்கூடிய ஆற்றல் இந்த அயன் டோம் மெஷினுக்கு இருப்பதாக சொல்லப்படுது. இதே போல 85 to 95% பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே விழக்கூடிய ஆபத்துகளை தடுக்கும் திறன் இந்த அயன் டோமுக்கு இருக்கிறது. இஸ்ரேலுடைய நகரங்கள், விமான தளங்கள், இதே போல முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், நாட்டுடைய எல்லை புறங்களிலே இந்த அயன் டோம் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இது எப்படி செயல்படுகிறது என்று பார்த்தால், முதலாவது ரேடார். இந்த ரேடாரின் மூலமாக எதிர் நாட்டிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை துல்லியமாக இந்த அயன் டோம் அறிந்து கொள்கிறது. இரண்டாவது மதிப்பீட்டு மையம். இதற்கு பேட்டில் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் என்று கூறுவார்கள். அதாவது எதிரிகளுடைய மிசைல் எந்த இடத்தில் வந்து சரியாக விழும் என்பதை இது துல்லியமாக அறிந்து அந்த இடத்தினூடாக இது சீரிப்பாய்ந்து சரியாக அந்த மிசைல்களை வானிலை வைத்து இல்லாமலாக்குகிறது. மூன்றாவது இன்டர்செப்டர் மிசைல். அதாவது இந்த மிசைல்களுடைய வேலை என்னவென்றால், அச்சுறுத்தக்கூடிய மிசைல்கள் எதிரிகளிடத்தில் வரும் பொழுது அந்த மிசைல்கள் பூமியிலே விழுவதற்கு முன்னால் வானத்திலே வைத்து சுட்டு வீழ்த்தி விடுகிறது. சொல்ல போனால் காற்றிலேயே எதிரிகளுடைய மிசைல்களை இந்த அயன் டோமுடைய மிசைல் அழிக்கிறது. இந்த அயன் டோமை தயாரிக்க செலவாகக்கூடிய தொகை எவ்வளோன்னு நீங்க கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு இன்டர்செப்டர் மிசைலை தயாரிப்பதற்காக வேண்டி 40,000 to 1,00,000 அமெரிக்கன் டாலர் வரை செலவழிக்கப்படுகிறது. இது இந்தியாவுடைய மதிப்புல 33 லட்சத்திலிருந்து 83 லட்சம் வரை ஆகும். இது ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல 120 லட்சத்திலிருந்து 300 லட்சம் வரை செலவாகிறது. இந்த அளவுக்கு அதிகமான பணங்களை செலவழித்து தான் இந்த அயன் டோம் சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு முழு அயன் டோம் பேட்டரியுடைய விலை எவ்வளவு என்று பார்த்தால் $50 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இது
இந்தியாவுடைய மணியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் 400 கோடி, ஸ்ரீலங்காவுடைய மணியில 1400 கோடி செலவாகிறது. இந்த அயன் டோமை செய்வதற்காக வேண்டி அமெரிக்கா பலவிதமான நிதியுதவிகளையும் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் நிதி உதவியை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செய்திருக்கிறது. வெறுமனமே இந்த அயன் டோம் சிஸ்டத்தை உருவாக்குவதற்காக வேண்டி. இது இந்தியாவுடைய மதிப்புல 16,000 கோடி, ஸ்ரீலங்காவுடைய மதிப்புல 56,000 கோடி. எந்த அளவுக்கு அதிகமாக பணங்களை அமெரிக்கா இஸ்ரேலின் மீது கொட்டுகிறது என்பதை தற்பொழுது நீங்களே அறிந்து கொள்வீர்கள். ஆரம்பத்தில் இந்த அயன் டோமுடைய மகிமை முழு உலகத்திலும் வேகமாக பரவியது. இந்த காசா இஸ்ரேலுடைய போர் ஆரம்ப கட்டத்திலே இதனுடைய மதிப்பு மக்களுக்கு மத்தியிலே வளர ஆரம்பித்தது. மக்கள் எல்லாம் இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பா என்று இஸ்ரேலை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த அயன் டோம் பற்றிய பல வீடியோக்கள் சோசியல் மீடியாவிலே வைரலாக பரவி கொண்டிருந்தது. இந்த அளவுக்கு ஒரு உயர் தொழில்நுட்பத்தை வைத்து செய்யப்பட்ட அதிநவீன டிஃபென்ஸ் சிஸ்டம், பாதுகாப்பு அரண், இரும்பு கவசம் தான் இந்த அயன் டோம். ஆனால் இந்த அயன் டோமிலே இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இதிலும் பல சர்ச்சைகள், பல பின்னடைவுகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதில் முதலாவது என்னவென்றால் செலவு தான். இந்த அயன் டோமை எடுத்துக்கொண்டால் ஒரு மிசைலை உருவாக்குவதற்காக வேண்டி 120 இருந்து 300 லட்சம் வரை செலவழிக்கப்படுகிறது. ஒரு குறைந்த மதிப்புள்ள மிசைலுக்கு, அதாவது ஸ்ரீலங்காவுடைய மதிப்புள்ள 1,75,000 மதிப்புள்ள ஒரு ராக்கெட்டுக்காக வேண்டி 300 லட்சம் வரை செலவழிக்கப்படுகிறது. அடுத்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது அயன் டோம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரெட்மார்க் தான் அதிகமான மிசைல்கள் எதிர்களிடத்திலிருந்து ஒரேடியாக வந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மிசைல்களை ஒரேடியாக அயன் டோமினால் தாக்க முடியாது. அடுத்து ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த அயன் டோம் என்பது பாதுகாப்புக்காக வேண்டித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர இதன் மூலமாக தாக்குதலை நடாத்த முடியாது. வரக்கூடிய தாக்குதல்களை இது அப்படியே தடுத்து நிறுத்துமே தவிர இதன் மூலமாக தாக்குதலை நடாத்த முடியாது. இப்படியாப்பட்ட சில ரெட் மார்க்குகளும் இந்த அயன் டோமுடைய விடயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த மிக முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்பொழுது ஈரானிடத்திலே படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்குதலின் காரணமாக டெல் அவீவ், இதே போல ஹைஃபாவிலே இருந்த முக்கியமான 5 அயன் டோம்கள் முழுமையாக பேரழிவை சந்தித்திருக்கிறது. இந்த 5 அயன் டோம்களில் ஈரானுடைய மிசைல்களின் காரணமாக 2 அயன் டோம்கள் தான் முழுமையாக அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்னொரு அயன் டோம் ஃபெயிலியர் ஆகி அதிலே இருந்த மிசைல்கள் எல்லாம் பக்கத்திலே இருந்த 2 அயன் டோம்களின் மீது பாய்ந்தது. இதன் காரணமாக அந்த 3 அயன் டோம்களும் பேரழிவை சந்தித்துக் கொண்டன. சொல்ல போனால் அயன் டோம்களை தங்களுக்கு மத்தியிலே சுட்டுக் கொண்டன. இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுடைய IRGC குதுஸ் படையுடைய அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அரணாக கருதப்படக்கூடிய இந்த அயன் டோமை செயலிழப்பதற்காக வேண்டி, சேதமாக்குவதற்காக வேண்டி புதிய டெக்னாலஜிகளை நாங்கள் களம் இறக்கியிருக்கிறோம். ஒரு அயன் டோமை பயன்படுத்தி இன்னொரு அயன் டோமை அழிக்கக்கூடிய டெக்னாலஜிகளை நாங்கள் களம் இறக்கியிருக்கிறோம். இந்த டெக்னாலஜி மூலமாக பல அயன் டோம்களையும் இஸ்ரேலிலே நாங்கள் அழித்திருக்கிறோம் என்பதாக இவர் கூறியிருக்கிறார். இந்த ரீதியில் ஈரானுடைய அந்த பாலிஸ்டிக் மிசைல்களின் காரணமாக அயன் டோம்கள் பெரும் பேரழிவை சந்தித்திருக்கிறது. சொல்ல போனால் அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது. இதை இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்த பேட்டியிலே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அயன் டோமையே ஃபெயிலியர் ஆக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி ஈரானிடத்திலே தற்பொழுது இருக்கிறது. அந்த டெக்னாலஜியை பாவித்துத்தான் இந்த இஸ்ரேலுடைய அயன் டோம் சிஸ்டத்தையும் இல்லாமலாக்கி இஸ்ரேலுடைய முக்கியமான பல இடங்களை குறிவைத்து தாக்குதலை நடாத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய இல்லத்தையும் குறிவைத்து ஈரான் தாக்குதலை நடாத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய படையினர் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அல்லாமல் ஹைஃபாவுடைய இடங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெத்யாமுடைய இடங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இஸ்ரேலுடைய முக்கியமான இடங்கள் எல்லாம் தற்பொழுது தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.